हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. துளசிதாஸ் சித்திரக்கூட்ட யாத்திரையாக கிளம்பி வந்து சித்திரக்கூட்டத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அனவரதமும் ராம தியானம், ராமநாம ஜபம், ராம தரிசனத்துக்கான ஏக்கம் என்று இருக்கிறார். சித்திரக்கூட்டத்துல மந்தாகினியில வந்து துளசிதாஸ் நீராடுகிறார். இன்னைக்கு கால வேளையில நீராடணும்னு வரும்பொழுது ரெண்டு குழந்தைகள் மெடுக்கா இருக்கா, ரொம்ப சமத்காரமா இருக்கா. மூத்த பையனை பார்த்தா ரொம்ப கம்பீரமாகவும் சாதுவாகவும் இருக்கான். ரெண்டாவது பையன் வந்து மிடுக்கா இருக்கிற பையன். ரெண்டு பேருமா மந்தாகிரியில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜலத்தை எடுத்து அடிச்சுக்கிட்டு ஜலக்கிரீடை பண்றான். ரெண்டு பேருமே வேடர்கள், ட்ரைபல்ஸ். இவ ஜலக்கிரீடை பண்ணிட்டு அடிச்சுட்டு இருக்கும் பொழுதே துளசிதாஸ் சாப்திகமா அவர் இங்க ஸ்நானம் பண்றதுக்காக வரவர். குழந்தையடா சித்த எனக்கும் இடம் விடுங்கப்பா அப்படிங்கிறார். உடனே அவர் போய் ஸ்நானம் பண்றார். அவர் ஸ்நானம் பண்ற சமயத்துல எந்த விஷமும் பண்ணாம இவா ரெண்டு பேரும் சாதுவா கரையில நிற்கிறார். துளசிதாஸ் பார்க்கிறார், அட்ட சமத்தா ஒரு காலை வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்நானம் பண்றார். அவ ஆக்கர்ஷிக்கிறார் துளசிதாச. துளசிதாசுக்கு அவ பக்கம் ஒரு அட்ராக்ஷன். துளசிதாஸ் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேருந்து வரார். தலை நோட்டின்ட்டு அனுஷ்டானத்துக்காக உட்காந்துக்கிறார். அப்போ அவர் நெத்திக்கிட்டுக்கணுங்கும் பொழுது அந்த ரெண்டு குழந்தைகளும் அங்கேருந்து வந்து பாபா நாங்களும் இட்டுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைகள். அதுக்கு உகந்து சந்தோஷப்பட்டு அவர் அரைச்சுட்டு இருக்கார் இல்லையா, சந்தனம் அரைச்சுட்டு இருக்கார். அதுல இருந்து கொடுக்கிறார், இந்த குழந்தைகளுக்கு சித்த கொடுக்கிறார். குழந்தைகளும் இட்டுக்கிறார். இந்த ஒரு காட்சி, அருமையான காட்சி. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இந்த திலகத்தை அவளுக்கு கொடுக்கிறார். அவளும் இட்டுக்கிறா. என்னும் பொழுது அந்த மரத்துக்கு மேல ஒரு கிளி. அந்த கிளி திடீர்னு மதுரமா கானம் பண்ண ஆரம்பிக்கிறது. சித்திரக்கூட்டுக்கே காட்டு பரு பை संतन की भीर तुलसीदास चंदन घिसेगे तिलक देत रघुवीर तिलक देत रघुवीर. சித்திரக்கூட்டத்தினுடைய காட், இன்னைக்கு அதுக்கு துளசி காட்னு பேர். அங்கு பை சந்தனுக்கு பீர், பீர்னா பீடுன்னு அர்த்தம். அவதுல வந்து பீர் அப்படின்பா. பெரிய கூட்டம், அங்க சாதுக்களுடைய கூட்டம். பெரிய ராமாயண மேளாக்காக சாதுக்கள்லாம் வந்திருக்கா. எல்லாரும் ஸ்நானம் பண்றா மந்தாகினியில. அங்கு துளசிதாஸ் சந்தனத்தை அரைக்கிறார். ரகுவீரம் திலகத்தை இட்டுக்கிறார்னு வாக்கியம். யாரோ பாடுறாளேன்னு மேல பார்த்தான்னா ஒரு கிளி உட்காந்துட்டு பாடுறது. அந்த கிளி பட்டுன்னு மறைஞ்சு போயிடுது. அந்த கிளி தான் ஹனுமான். வந்திருக்கிறது ராமர்னு தெரிவிக்கிறதுக்காக வர்றார். இந்த சான்ஸை இவர் மிஸ் பண்ணிட போறாரே. சாட்சாத் ராமச்சந்திர பிரபு வந்திருக்கிறாரே, தெரிவிக்கணுங்கிறதுக்காக வந்த ஹனுமான் டகால்னு மறைஞ்சு விட்டார். இங்க பார்த்தா இந்த ரெண்டு குழந்தைகளையுமே மறைஞ்சு விடுத்து. அடாடா, வந்தவா ராமகிருஷ்ணா போட்டிருக்கே, அவளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே என்று ரொம்ப மனசுல வியாக்குலப்படுறார், தாபப்படுறார். மனசை சமாதானப்படுத்தின்றார். மேலும் நம்ம பக்குவத்தை வளர்த்துக்கணும். முதல்ல நிறைய ராமநாமம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இண்டிகேஷன், மைல்ஸ்டோன்னு சொல்லுவா இல்லையா,
கொஞ்சம் கொஞ்சமா பகவான் இருக்கான்ங்கிறத காட்டிகிட்டே இருப்பான். அதனால என்னென்ன, முதல்ல ஒரு வாரணாசி மாதிரியான ஒரு புண்ணிய கஷேத்திரத்துல வாசத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ராமச்சரித்தமானஸ் எழுதும்படியா பிரேரணை பண்ணி, விஸ்வநாதருடைய தரிசனம் கிடைச்சு, ஹனுமத் தரிசனம் கிடைச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ராமரே வேடர்களோட வடிவத்தை எடுத்துட்டு இங்க வந்து விளையாடி இவ்வளவு தூரம் வந்த ராமச்சந்திர பிரபு இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பார் என்கின்ற ஒரு திருட விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தோட துளசிதாஸ் இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு அடுத்தது துளசிதாசனுடைய பிருந்தாவன யாத்திரை வருகிறது. துளசிதாசனுடைய சரித்திரத்தை எழுதினவாழ்லேயே அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகவும் பழமையானவர் நாபாதாஸ். கிட்டத்தட்ட துளசிதாசனுடைய காலத்திலேயே இருந்தவர். அப்படிதான் மஹீபதி சொல்றார். துளசிதாசும் நாபாதாசும் கிட்டத்தட்ட சமகாலம்ங்கிற மாதிரி தான் சொல்றார். சமகாலமோ இல்லையோ, எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கிறது என்னன்னா, துளசிதாசனுடைய காலத்துக்கு நியரஸ்டா இருந்தவர் நாபாதாஸ் என்கிறது. அந்த நாபாதாஸ் பக்தமால் என்கின்ற ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கிறார். அந்த கிரந்தத்துல துளசிதாசனுடைய பிருந்தாவன யாத்திரை வரல. அதுக்கப்புறம் நாபாதாசனுடைய பக்தமாலுக்கு ஒரு பெரியவர் வியாக்கியானம் பண்ணார். ஒரு பொய்டிக் எக்ஸ்பிளனேஷன், கவிதையிலேயே வியாக்கியானம். அந்த கிரந்தம் பக்தி ரசபோதினி என்று பெயர். பிரியாதாஸ் என்கிறவர் செய்த கிரந்தம். அந்த கிரந்தத்துல துளசிதாசனுடைய பிருந்தாவன யாத்திரையை பத்தி 2 கவிதைகள் வருது. முதல் கவிதை, मदन गोपाल जू की दर्शन करी करी, सही राम इष्ट मेरे दृष्टि भाव पागी है, वैसे ही स्वरूप कियो दियो लई दिखाई, रूप मन अनुरूप छवि देखी नीकी लागी है. துளசிதாஸ் பிருந்தாவன யாத்திரையா பேர்ந்த பொழுது அங்க மதன கோபாலன் தரிசனம் பண்ணார். மதன கோபால தரிசனம் நடக்கும் பொழுது, மதன கோபாலன் இங்க சொல்றது அங்க இருந்த அர்ச்சா திருமேனியை சொல்றாரா அல்லது விபவமாவே கண்ணபிரான் தரிசனம் கொடுத்தானா என்கிறது தெரியல. சமர்த்த ராமதாசர் பண்டரிநாதனை தரிசனம் பண்ணார் இல்லையா, அப்பொழுது மதன கோபாலன்ட்டே சொன்னார், என்னுடைய இஷ்ட தெய்வம் ராமச்சந்திர பிரபுதானே என்று சொன்னார். அதை கேட்ட உடனே கண்ணபிரான் அங்கு இந்த துளசிதாசுக்கு ராமச்சந்திர பிரபுவாக தரிசனம் கொடுத்தார் என்று இந்த கவிதை. அதுக்கு அடுத்தது ஒரு கவிதை, काहू कही कृष्ण अवतारी जू प्रशंस महा, राम अंश सुनी बोले मति अनुरागी है ये, दशरथ सुत जानो सुंदर अनूप मानो, ईशता बताई रति कोटि गुणी जागी है ये. பிருந்தாவன ரசிகாள் சாதுக்கள் அவளெல்லாம் துளசிதாஸ் பார்த்தார். அப்போ அவள்லாம் சொன்னா, ராமாதி அவதாரங்கள் எல்லாம் அம்சம்தான்,
கண்ணபிரான் பூர்ணாவதாரம், கண்ணன் அவதாரி என்ன 16 கலைகளும் கண்ணனிடத்துல பரிபூர்ணமா இருக்கு. சில கலைகள் இல்லாததுனால ராமர் அவதாரம், கண்ணன் அவதாரி. கண்ணனுடைய அம்சமாக வந்தவர் ராமன் என்று அந்த ரசிகர்கள்லாம் சொன்னார். அதை கேட்டுட்டு துளசிதாஸ் அஞ்சலி பண்ணிட்டு சொன்னார், தசரத ராஜகுமாரனான ஈடினேற்ற ராமச்சந்திர பிரபுவனிடத்துல அனுபமானவ் எனக்கு ஆழ்ந்த பக்தி உண்டு. இப்போ உங்களோட சங்கம் கிடைச்சதுனால அந்த பக்தி இன்னும் கொஞ்சம் பல மடங்கு தீவிரமாயிடுத்து என்று துளசிதாஸ் பதில் சொன்னார். அப்படின்னு இந்த 2 கவிதைகள் பிரியாதாஸ் ஜி பக்தி ரசபோதனியில துளசிதாசனுடைய பிருந்தாவன யாத்திரை என்று ரெக்கார்ட் பண்றார். அதுக்கு அடுத்தது இவா 2 பேருக்கும் அப்புறம் வந்தவர் தான் மஹீபதி. பிரசித்தமா பக்த விஜயம் என்று அருளி செய்திருக்கிறார் இல்லையா. மஹீபதிக்கு வழிகாட்டிகள் இவா 2 பேரும், நாபாதாஸ் ஜி, பிரியாதாஸ் ஜி. 2 பேருமே ராமானந்த சம்பிரதாயத்து மகான்கள். பக்த விஜயத்துல துளசிதாசனுடைய பிருந்தாவன யாத்திரைய சொல்றார். அங்கேயும் எப்படி சொல்றார் என்றால், துளசிதாஸ் க்ஷேத்ராடனம் பண்ணும் பொழுது பிருந்தாவனத்துக்கு வந்து பிருந்தாவனத்துல கோவில்ல கண்ணபிரான தரிசனம் பண்ணி பரமானந்தப்பட்டார், கிருஷ்ண ரசத்தை அனுபவிச்சார், கிருஷ்ண ரசிகனாக இருந்தார். அப்படி கிருஷ்ணனுடைய ரூபம், கிருஷ்ணனுடைய குணம் அதுல முழுகி பேரானந்தப்பட்டு மேல தொடர்ந்து காசி கஷேத்திரத்துக்கு கிளம்பினார் என்று துளசிதாசனுடைய பிருந்தாவன யாத்திரையை இப்படிதான் மஹீபதி ரெக்கார்ட் பண்றார். இதற்கு அடுத்தது இப்போ வைஷ்ணவ சம்ஹிதையில இதே கதை எப்படி மலருகிறது என்கிறத நாம் பார்க்க போறோம். வைஷ்ணவ சம்ஹிதையில இந்த ஒரு கதையானது பிரேமிக ஹிருதயத்துல, பிரேமிகனுடைய பார்வையில எப்படி இருக்கு என்கிறத நாம் பார்க்கலாம். கதாச்சித் துளசீதாசஹா ராம பக்தி பரோ மகான் பரியட்டன் பாரதே தேசே பிருந்தாவனமுபாகதஹ. பரம ராமபக்தனாக இருக்கக்கூடிய துளசிதாஸ் க்ஷேத்ராடனம் பண்ணும் பொழுது பிருந்தாவனம் வந்தார். தத்ராபி ராமமேவாசோ தியாயன் ஏகாந்த நிஷ்டயா உவாசே யமுனா தீரே யே பக்தைஹி பாகவதைஹி சஹே. ஏகாந்த நிஷ்டையினாலே ராமச்சந்திர பிரபுவையே தியானம் செய்து கொண்டு யமுனா தீரத்துல பக்தர்களோடையும் பாகவதர்களோடையும் இருந்து வந்தார் கொஞ்ச நாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்துல ஹிருதய கமலத்தினால ராமரையே தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு காட்சி. ஹிருதயம் பிரவிவேஷாஸ்யே ஸ்வயமேவஹி மாதவஹ மதுரம் வாதயன் வேணும் ராதயாச்ச சமன்விதஹ. அந்த துளசிதாசனுடைய ஹிருதயத்துக்குள்ள கண்ணபிரான் ராதாதேவியோட கூட மதுரமா வேணுகானம் பண்ணிக்கொண்டு பிரவேசிச்சான். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏதோ கண்ணபிரானுடைய ஒரு குணம் தனக்கு நினைவுக்கு வந்தது அப்படின்னு இங்க சொல்லப்படல, அல்லது கிருஷ்ணலீலைகள் கொண்ட ஒரு கிரந்தத்தை அவர் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாருங்க அப்படின்னு சொல்லப்படல, அல்லது அங்க ஒரு கோவிலுக்கு போய் அங்க கிருஷ்ணமூர்த்தி ஒண்ணுத்த தரிசனம் பண்ணார் அப்படின்னு இங்க சொல்லப்படல. இதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் துளசிதாஸ். இதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் துளசிதாஸ். இந்த அத்தியாயத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை மேல ரெக்கார்ட் பண்ண போறான். துளசிதாஸ் அருளி செய்த கிருஷ்ண விஷயமான கீர்த்தனைகள் கூட உண்டு. அதே மாதிரி சூரதாஸ் அருளி செய்த, மீராபாய் அருளி செய்த ராம விஷயமான கீர்த்தனைகளும் உண்டு. செய்யக்கூடியவர் தான் துளசிதாஸ். இங்க அடுத்தது என்ன வரப்போறதுன்னா,
கண்ணபிரான பார்த்த உடனே துளசிதாஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டார் அப்படின்னு வரப்போறது. அது எதனால அப்படின்னு கேட்டேன்னா, அது வெறும்னா கோவில்ல போய் கிருஷ்ண தரிசனம் பண்றதுனால இல்லை, கிருஷ்ண நாமா சொல்றதுனால இல்லை, நேரையே கிருஷ்ணன் வந்து சாட்சாத்காரமாகி நின்னா கூட இல்லை, நேரையே கிருஷ்ண தரிசனமே நடந்தா கூட சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சிருப்பார். விஷயம் என்ன அப்படின்னா, வாங்க இந்த பதஸ்வாரஸ்யம். ஹிருதயம் பிரவிவேஷாஸ்யே ஸ்வயமேவஹி மாதவஹா. துளசிதாசனுடைய ஹிருதயத்துக்குள்ள மாதவன் சுயமாக பிரவேசிச்சான் அப்படிங்கிற சுவாரஸ்யம் அது. மாதவன் சுயமாகவே ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிச்சான். மனஹா பிரவிவேசன்னு வாக்கியம் இல்ல, ஹிருதயம் பிரவிவேச. கிருஷ்ணனுடைய ரூபத்தை ரசிக்கலாம், கிருஷ்ணனுடைய குணத்தை அனுபவிக்கலாம், எல்லாம் மனசுனாலேயே பண்ணலாம். ஆனா மனசை தாண்டி ஒரு இடம் இருக்கு, ஹிருதயம் அப்படின்னு பேர். கிட்டத்தட்ட கோர்னு வச்சுக்கோங்களேன். அது அத வந்து ஒரு பரமைகாந்தியான பக்தனுக்கு அந்த அந்த கோரை, அந்த ஹிருதயம் அப்படிங்கிற இடத்த வந்து ஒரு தெய்வத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அது ஒரு கற்பு மாதிரி வச்சுக்கோங்க. அத ஒரு தெய்வத்துக்கு மட்டும்தான் அனன்ய நிஷ்டை அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அதுதான் அனன்ய நிஷ்டைன்னு சொல்லுவா, பரமைகாந்தியம்னு சொல்லுவா ஸ்ரீ வைஷ்ணவாள்னா. இஷ்ட நிஷ்டைன்னு கூட சொல்லுவா. என்ன அந்த இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்கப்படாத எந்த ஒரு லேயர் உண்டோ, எந்த ஒரு கோர் உண்டோ ஹிருதயம், அதுக்குள்ள மதுர மதுரமா வேடுகானம் பண்ணிட்டு கண்ணபிரான் பிரவேசிச்சான். தம் விலோக்கிய கனஸ்யாமம் கோவிந்தம் முரளீதரம் துஷ்டாவ துளசீதாசா பிரார்த்தனா பூர்வகம் ததாயா. இப்படி முரளீதரன் ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நீலமேக சியாமளனான கண்ணபிரான பார்த்து துளசிதாஸ் ஸ்தோத்திரம் பண்ணார், பிரார்த்தனை பண்ணார். ஸ்ரீ துளசீதாச உவாச்ச அனன்யநிஷ்டயா யுக்தம் பக்தம் மாம் ஜானகி பதேஹே கிம் மோஹயசி கோவிந்தா பரபாரியாம் விட்டோ யதாயா. ஜானகிபதியான ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல அனன்ய நிஷ்டையுடைய பக்தன் நான். அப்பேற்பட்டவனை போய் நீங்கள் இப்படி மோகிக்கிறேளே கண்ணா, இப்படி மோகிக்கிறையேப்பா நீ கோவிந்தா. பால்யாத் பிரகிருதி சம்ருத்தம் அனன்யவ்ரதம் உத்தமம் துவாம் திருஷ்டுவா சுந்தராகாரம் கஸ்தியஜேத் மத்விதோ ஜனஹா. சின்ன வயசுல இருந்தே அனன்ய நிஷ்டையா வளர்ந்தவன் தான். ஆனா உன்னை போல இப்படி திரண்ட அழகு உடையவனை பார்த்து என்ன போல ஆள் எப்படி விட முடியும்? இருந்தாலும் என் ராமரை நினைச்சாலோ எனக்கு எப்பேற்பட்டவர். தர்மாத்மா சத்யசந்தஸ்சே சர்வ சத்குண சயுதா ராகவோ மம பர்த்தாஹி சரணாகத வத்சலஹா. தர்மாத்மா, சத்யசந்தன், சர்வ சத்குண சயுதன், அப்பேற்பட்ட ராமரை ஆசிரயிச்சவன் நான். சரணாகத வத்சலனான ராமரை ஆசிரயிச்சவன் நான். சர்வ சத்குண சம்பூர்ணம் சந்தியஜ்ய பிராணவல்லபம் பதிகம் ஜாரமிச்சந்தி துக்கம் நாப்னோதி துக்கம் பிராப்னோதி ஸ்புடம். சர்வ சத்குண சம்பூர்ணனா தன்னுடைய பிராணவல்லபன் இருக்கும் பொழுது அப்பேற்பட்டவனை விட்டுவிட்டு, அப்பேற்பட்ட பர்த்தாவை விட்டுவிட்டு ஏதோ ஒரு வழிபோக்கனை யார் விரும்புகிறாளோ அவ வந்து நிச்சயமாக துக்கத்தை அடைவா. உபேட்சையாபி சயுக்தம் திருடனிஷ்டம் ச ராகவே கிமிச்சசி கிருபா சிந்தோகோ பரிரப்தும் இஹாதராத். வேற எல்லா விஷயத்திலையுமே உபேட்சையோட கூட ராமரையே திருடனிஷ்டையா ஆசிரியிச்சிருக்கக்கூடிய என்ன, ஹே கிருஷ்ணா ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஏன் ஓடி வர? சௌந்தர்யாதபி காருண்யாது சுவாரஸ்யாது பிரேமச்சேஷ்டிதாத் ஜாரபாவேன மே சித்தம் ஹந்த மோகயசி பிரபோ. உன்னுடைய சௌந்தரியத்தினாலையும் உன்னுடைய சுவாரஸ்யம்னா அப்படியே சுவாபாவிகமான ஒரு ரசம், நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ரசா அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த ரசத்தினாலையும் உன்னுடைய பிரேம லீலையினாலையும் என்னுடைய
என்னுடைய சித்தத்தை மோகிக்க வைக்கிறையப்பா கிருஷ்ணா. பால்யாது பிரபுதி சம்பிருத்தா திருடனிஷ்டா மமச்சுதா ஹிருதயே சம்பிரவிஷ்டோசி வஞ்சயன் மாமிக பிரபோ கோ. பால்யத்திலேந்து திருட நிஷ்டையோட கூட வளர்ந்தவன்னா, அப்படி இருக்கும் பொழுது அந்த திருட நிஷ்டை திடீர்னு விழறா மாதிரி இருக்க, என் ஹிருதயத்துக்குள்ள என்னையே வஞ்சிச்சுண்டு உள்ள நீ பிரவேசிக்கிறையே என்று துளசிதாஸ் கண்ணபிரானை பார்த்து கேட்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்சே. அதுக்கு மேல கண்ணபிரான் சொல்ற பதில், இது என்னப்பா அது, இது நீ மட்டும்தானா அது மாதிரி எனக்குன்னு. ஏவம் ஹி சிவபக்தாஸ்சே விஷ்ணு பக்தாக ததா பரே மயைவ வஞ்சிதாக சந்தி ரூபமாதுர்ய சேஷ்டிதைஹி. இது மாதிரி எவ்வளவோ சிவபக்தாள். சைவாவயம் நகலு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜபவராக. லீலாசுகர் சொல்றார் இல்லையா, நாங்கள்லாம் சைவாள் தான், ருத்ராட்சம் மாட்டிக்கிறவா தான், சிவநாமம் சொல்றவா தான், பஞ்சாட்சரி தான் சொல்லுவோம். இருந்தாலும் உள்ளம் தானா அந்த கண்ணன் இடத்துல தானே போய் நிற்கிறதுங்கிறார். அது மாதிரி எவ்வளவோ சிவபக்தாள், எவ்வளவோ விஷ்ணு பக்தாள், எல்லாரையுமே நான் அது மாதிரி வஞ்சனை பண்ணியிருக்கேன். என்னுடைய ரூபம், என்னுடைய மாதுரியம், என்னுடைய லீலைகள் அதெல்லாம் அப்படிதான்ப்பா இருக்கும். ஸ்வபாவோ ஹி மமாயம் தூ பகவோ ராமபக்தாஸ்சே பாதிவ்ரத்ய பிரசம்சகாக மயைவ மோகிதாக சந்தி திருடனிஷ்டோ யதா பவான். பகவோ ராமபக்தாஸ்ச, எவ்வளவோ ராமபக்தாள்லாம் கூட ரொம்ப பரமைகாந்தியம் திருடனிஷ்டை அனன்ய நிஷ்டைன்னு பேசுறவா கூட என்னால இது மாதிரி மோகிக்கப்பட்டவாதான். எப்படி இப்பொழுது திருடனிஷ்டரா இருக்கக்கூடிய நீங்கள் மயங்கி போயிட்டாலோ அது மாதிரி. ஸ்வபாவோஹி மமாயம் தூ ஹிருதயாகர்ஷணம் பரம் அதோ வதந்தி மே பக்தாக ஜாரம் மாம் புருஷோத்தமம். என் சுபாவமே எல்லாரையும் அட்ராக்ட் பண்றது தானே. அதனாலதானே கிருஷ்ணன் அப்படின்னா ஆகர்ஷிக்கிறவன் அர்த்தம். என் சுபாவமே எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறது தான். அது சிவபக்தாளா இருக்கட்டும், விஷ்ணு பக்தாளா இருக்கட்டும், எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறது என் சுபாவம் என்கிறது தான். என் பக்தாள்லாம் என்ன ஜாரம் அப்படின்னு சொல்றான். ஜாரம்னா திருட்டு புருஷன் அர்த்தம். மேல சொல்லுகிறார், பதிவ்ரதா பரகிருஹம் ந கச்சேன்ன வசேத் ததா புமாம்சம் அன்யம் தத்ராபி ந பஷ்யேத் ந வதேத் ததா மமேதம் வனமாகத்ய வசன் அத்ராபி வைஷ்ணவா பஷ்யன் மாம் பிரவதன்ஸ்சாபி மயைவம் கிம் ந லஜ்ஜசே. பதிவ்ரதா பரகிருஹம் ந கச்சேத் ந வசேத் ததா. முதல்ல ஒரு விஷயம், அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, பதிவிரதா பரகிருஹம் ந கச்சேது ந வசேத் ததா. ஒரு பதிவிரதை அப்படிங்கிறவளுக்கு இன்னொருத்தன் வீட்டுல என்ன வேலை, அப்படியே இன்னொருத்தன் வீட்டுக்கு போற மாதிரி இருந்தாலும் இன்னொருத்தன் வீட்டுல போய் வாசம் பண்ணலாமா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே அப்படின்னு வாசம்தான் பண்ணலாமா. அப்படியே வாசம் பண்ணாலும் கூட இன்னொருத்தன் வீட்டுல இருக்கக்கூடிய அவனை புமாம்சம் அந்நியம் தத்ராபி ந பஷ்யேத், பார்க்கலாமா, நோக்கலாமா, நோக்கிலானோ அப்புறம் அதுக்கு மேல அவனோட சம்பாஷணை பண்ணலாமா, அவன்கிட்ட உள்ளத்தை கொடுக்கலாமா, இவ்வளவும் பண்ணவர் நீர். என்னை பார்த்து பேசுறீர், என்னை பார்த்து கிருஷ்ணா நீங்க வராதே அப்படின்னு சொல்றதுக்கு உன் இடம் இல்லையே பார்த்து. என் இடத்துல நான் வேணுகானம் பண்ணுவேன், என் வம்சி வட்டம் அது, என்னோட யமுனா தீரம், இங்க நான் வேணுகானம் பண்ண, நீ அங்கேன்னு உட்காந்துட்டு இங்க என்ன பார்த்து டிமாண்ட் பண்றீர். மமேதம் வனவாகத்ய வசன்னு அத்ராபி வைஷ்ணவா பஷ்யன்னு மாம் பிரவதன்னு சாபி மயைவம் கிம் ந லஜ்ஜசே. என்னுடையவே காட்டுக்கு இங்கேயே வாசம் பண்ணிட்டு என்னை பார்த்து இவ்வளவு சம்பாஷணை பண்ற, என்னோட பேசுற, அப்புறம் என்னன்னா அதோட நிக்கல, சௌந்தரியமே வர்ணயசி மாம் பஸ்யசி புனః. என் சௌந்தரியத்தை பார்க்கற, என் சௌந்தரியத்தை வர்ணிக்கிற, என்னை திருப்பி திருப்பி வேற பார்க்கற. ஜானாசி மக்கதம் சித்தம் பாதிவிரத்யம் பிரசம்சதி, உள்ளத்தையும் பிரசம்சசி உள்ளத்தையும் வாரி வழங்கிட்டு
அதுக்கப்புறம் ஏதோ இஷ்ட நிஷ்ட அனன்ய நிஷ்ட ஏகாந்த பாவம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, இது என்னப்பா இது அப்படின்னு கண்ணபிரான் கேட்கறான்னு. இது இது ஒரு ஆழமான விஷயம் வாஸ்தவத்துல சொல்லணும்னா. இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தேன்னா, ஏதோ ஒரு கேனாபி பாக்கிய விசேஷத்தினால ராமச்சந்திர பிரபுவிடத்துல ஏதோ ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. இது ராமபக்தாளுக்கு பிரத்யேகமான விஷயம் நான் சொல்றது. ஏதோ ஒரு பாக்கியம் வந்துடாது, அவ்வளவு சுலபமா வந்துடாது. ராமர்கிட்ட ஈடுபாடுங்கிறது மட்டும் வந்துடாது. ஏன் அப்படின்னா, ராமர்கிட்ட ஈடுபாடு வரணும்னா அது ராமர்கிட்ட உள்ள ஆத்ம குணங்கள் பிடிச்சு வந்தாதான் உண்டு. வேற எதுனாலையும் ராமர்கிட்ட ஈடுபாடு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வரம் கொடுக்கறதுக்கோ அல்லது கூட்டத்தை கூட்டுறதுக்கோ நம்ம குறைய நீக்கிறதுக்கோ 1000 தெய்வங்கள் உலகத்துல உண்டு. ஆனா ராமர் எந்த ஒரு குணங்களை கொண்டு இருக்கிறாரோ, குணவானு, தர்மஜ்ஞே, கிருதஜ்ஞே, சத்தியவாக்கியா, திருடவரதா, சாரித்ரேணச்ச கோயுக்தா, சர்வபூதேஷு கோஹிதா முதலிய இந்த கல்யாண குணங்கள், இந்த கல்யாண குணங்கள்ல எந்த ஒரு மனுஷனுக்கு சுவாபாவிகமாவே ஈடுபாடு இருக்கோ, அதுக்கு என்ன வேணா பேர் வைக்கலாம். ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்பா, ஹியூமனிட்டிம்பா, மனித நேயம்பா. பொதுவா சத்தியம், தர்மம், பரோபகாரம் முதலிய சிந்தனைகள் அதுல ஈடுபாடு இருக்கிறவாளுக்கு, சுவாபாவிகமாவே ஈடுபாடு இருக்கிறவாளுக்கு நேச்சுரலா ஹிருதயம் அப்படிங்கிறது ராமரிடத்துல ஒட்டிக்கும். இது வெளியிலேருந்து ஒருத்தர் கொடுத்து வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த விஷயம் யாரோ ஒருத்தர் நிர்பந்தப்படுத்தியோ, யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணியோ, யாரோ ஒருத்தர் இம்போஸ் பண்ணியோ வரது இல்லை. ஒவ்வொரு தெய்வத்தை நாடுறது அந்தந்த தெய்வத்தினிடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குவாலிட்டியை பார்த்துதானே. அது மாதிரி யார் யாருக்கு எது மாதிரி குவாலிட்டி இருக்கோ அது மாதிரியான தெய்வத்தை விரும்பி நாடி அந்த தெய்வத்தினிடத்துல பக்தி பண்ணுவா. இது எல்லாத்துக்கும் சனாதன தர்மம் வழிவகுக்கிறது. அது ஏதோ ஒரு பாக்கியம் ராமர்கிட்ட உள்ள குணங்கள்ல உள்ள ஈர்ப்புனால ராமச்சரணங்கள்ல கடக்கும். அப்படி கடக்கும் பொழுது திடீர்னு வேற ஏதோ ஒரு இடத்துல அட்ராக்ஷன் நம்ம ஹிருதயத்துக்குள்ள வேற எதையா விட்டுட்டோம்னு வச்சுப்போம். வழிபடுறது அப்படிங்கிறதெல்லாம் வேற. வழிபடுறது, கோவிலுக்கு போறது, மனசளவுல ஏத்துக்கிறது கூட வேற. என்ன அதெல்லாம் உடையவர் தான் துளசிதாசன் சொல்லிவிட்டேன். பரமைகாந்தியம் தான் வழிபடக்கூட மாட்டோம் வேற தெய்வத்தை, மனசளவுல கூட ஏத்துக்க மாட்டோம், அந்த கோவிலுக்கே போக மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவாள்லாம் உண்டு. அது கோட்டியில யாரோ ஒருத்தர். பிரதானமா பார்த்தேன்னா அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியாலாம் தான் இருந்திருக்கா. ஆனா இந்த அனன்ய நிஷ்டை அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சிட முடியாது. இது சர்வத்திர இருந்திருக்கு. ஆசேத்து ஹிமாச்சலம் பாரத தேசத்துல சர்வத்திர இருந்திருக்கு, சர்வத்திர இருக்கதான் செய்யும். ஏன்னா இது நேச்சுரலான விஷயம். அனன்ய நிஷ்டைங்கிறது பக்தி பண்ண 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 ஆஸ்திக்யம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாமே உள்ளத்துக்குள்ள போகும். ஆனா பக்தி பண்ண பண்ண பக்தி ரொம்ப தீவிரமா ஆக ஆக நிஷ்ட தீர்க்கமா நிஷ்ட திருடமா ஆக ஆக என்ன ஆயிடும்னா, என்னதான் ரிச்சுவலிஸ்டிக்கா பல தெய்வங்களுக்கும் பல கோவில்களுக்கும் போயிட்டு இருந்தாலும் அந்த ஆழ்ந்த கோர் ஹார்ட், ஆழ்ந்த ஹிருதயம் அப்படிங்கிறத ஒரு தெய்வத்தினிடத்துலதான் சமர்ப்பிக்க முடியும். இதுக்குதான் அனன்ய நிஷ்டைன்னு பேரு. இதுக்குதான் பரமைகாந்தியம் அப்படின்னு பேரு. இது பேன் இண்டியனா இருக்கக்கூடிய விஷயம். அது ஏன்னா பக்தி உத்ரேகங்கிறது அந்த அளவுக்கு கொண்டு போயிடும். இந்த ஹிருதயத்தை வேற யாருக்கும் சமர்ப்பிக்க முடியாது. நான்யம் ஜானே நைவ ஜானே நஜானே ராமாதன்யம் நஜானே அப்படின்னு சொல்றார் இல்லையா. மாதாராமோ மத்பிதா ராமச்சந்திரா, பிராதாராமோ மத்சகா ராமச்சந்திரா, சர்வஸ்வமே ராமச்சந்திரோ தயாளுகு நான்யம் ஜானே நைவ ஜானே நஜானே அப்படின்னு. இது இஷ்டனிஷ்ட. இது இஷ்டனிஷ்டங்கிற வார்த்தையோட பெரிய வார்த்தை அது அனன்ய நிஷ்ட. இப்ப நான் சொல்றேனே, இதுதான் அனன்ய தெய்வத்துவம் அப்படிங்கிற சீதாதேவி. இது அனன்ய நிஷ்ட. ஆக நமக்கு ராமச்சந்திர பிரபு தான் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையே அந்த குணங்களை நோக்கி உள்ள நாட்டத்தினால வருது. நாட்டத்தினால வருது. அந்த தன்மை ஏற்பட்ட பிறகு நான் சொல்றேனே, வழிபடுறது அப்படிங்கிறதோ
அது சாமானியம். அது தேவதாந்திர கோவிலுக்கு போறதுங்கிறதோ தேவதாந்திர வழிபாடு அப்படிங்கிறதோ எல்லாமே அது அது வேற விஷயம். அது அது நடந்துட்டு இருக்கலாம். அவாவா குல பிரகாரம் அவாவா சம்பிரதாய பிரகாரம். சமர்த்த ராமதாஸ் வந்து அதை விடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். தாசபோதுல மெனக்கட்டு அதை சொல்றார். அதை விடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு மெனக்கட்டு அதை சொல்றார். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது மாதிரி வெளியில இருந்தாலும் கூட இந்த ஆழ்ந்த ஹிருதயம், அந்த கோர் ஹிருதயம் அப்படிங்கிறத அதுல வந்து நம்மளே அறியாம வேற எதுக்காவது இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுப்போம். இதுவும் இருக்கட்டுமே அதுவும் இருக்கட்டுமே, இவருக்கு கொடுத்த ஹிருதயத்தை அவளுக்கும் கொடுக்கலாமே இவாளுக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நான் பிரத்யேகமா ராமபக்தாளுக்கு சொல்ற விஷயம். இது லோகத்தை பார்த்து பேசல. அது என்ன ஆகும் அப்படின்னா, ராமருடையவே சுபாவம் எப்படி இருக்குன்னா, ராமரோட நேச்சர் உள்ளுக்குள்ள வேற ஏதாவது, அதாவது கோர் ஹார்ட்ல வேற ஏதாவது புகுந்துட்டாலே அவர் கிளம்பிடுவார். இது வந்து ரொம்ப டைம் டெஸ்டடான விஷயம். அதுக்கப்புறம் அவருக்கு அங்க இடம் இருக்காது. அவர் வந்து கிளம்பிடுவார்னு சொல்ல மாட்டேன், ஒதுங்கிடுவார். வேற ஏதாவது ஒண்ணு உள்ள வந்துட்டாலே, கோர் ஹார்ட்டுக்குள்ள அந்தர் ஹிருதயத்துக்குள்ள வேற ஏதாவது ஒன்று வந்துருத்துனாலே அப்புறம் என்ன ஆயிடும்னா, எது வந்ததோ அது 80%, இவர் 20% ஆயிடும். அது வேற எதுவா இருந்தாலும் சரி. என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு அந்த கோர் ஹார்ட் அப்படிங்கிறத வந்து ராமருக்கு ஒப்படைக்கிற ராமபக்தன் தான் வாழ்நாள் முழுக்க ராமபக்தனாக இருக்க முடியும். அதனாலதான் ராமபக்தியில வந்து அனன்ய நிஷ்டைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாத போனா இவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்துடுவோம். அந்த ஒரு கோர் ஹார்ட்ல அந்தர் ஹிருதயத்துல வேற ஒன்றுத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது 80-20 ரேஷியோல தான் நிற்கும். அது வந்தது 80 ஆயிடும், இது 20 ஓரத்துல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும் அது. அதனால ஜென்மணி ஜென்மணி தவ பக்திம் தேகிமே கிருபையா ராகவா அப்படின்னு நம்ம பாடுறதுக்கு நம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, அனன்ய நிஷ்டை அப்படிங்கிறத ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும்னா அது ராமபக்தி அப்படின்னாலே அந்த கோர் ஹார்ட்ல அது அனன்ய நிஷ்டையை லிட்ரல் சென்ஸ்ல ஃபாலோ பண்றதுதான் உச்சிதம். லிட்ரல் சென்ஸ்ல ஃபாலோ பண்றதுதான் உச்சிதம். ஏன் அப்படி அவர் ஒதுங்கிடுவார் அப்படின்னா, சிம்பிளான விஷயம். எது வெளியிலேருந்து வரதோ அதுக்கு இருக்கிற ஆக்கர்ஷணம் அவருக்கு கிடையாது. லோகாபிராமன் அவ்வளவு சுந்தரம் அப்படிங்கிறதுலாம் உண்மைதான். இருந்தாலும் ஆகர்ஷணம் அப்படிங்கிறது விஷயம் வேற. கரிஸ்மா அப்படிங்கிறா இல்லையா, அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வேற. ராமாயணத்திலேயோ ராமர் இடத்துலயோ பெரிய அட்ராக்ஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது. சுபாவமாவே மனசுக்கே. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சத்தியத்துக்காக தர்மத்துக்காக பெரிய தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கே போறார், ஜனங்கள் எல்லாரும் கதர்றா பின்னாடியே வரா என்ற கதையை விட செட்டியை உடைச்சு வெண்ணெயை சாப்பிடுறது தயிர் சாப்பிடுறது என்கின்ற கதைக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யும். ஏகபத்னி விரதம் அப்படிங்கிறத விட ஜாரச்சோர சிகாமணி அப்படிங்கிறதுல அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் மனசுக்கு. பொதுவாகவே நார்மலா நேச்சுரலாவே யாருக்குமே சொல்றேன், அட்ராக்ஷன் எங்க ஜாஸ்தி வரும்? இது ரெண்டுத்தையும் சொன்னோம்னா, ஏகபத்னி விரதம் அப்படிங்கிறத விட நேச்சுரலா ஜாரச்சோர சிகாமணிங்கிறதுல அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். சுகியா பாவத்தை விட பரகியா பாவத்துல அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் ஜனங்களுக்கு. எந்த ஒரு டேர்மும் இல்லாம, எந்த ஒரு ஜார்கனும் இல்லாம, எந்த ஒரு வெர்போஸும் இல்லாம, பியூர்லி மொராலிட்டியை மட்டும், ஹியூமனிட்டியை மட்டும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சரித்திரத்தை விட நிறைய தியலாஜிக்கல் பேக்கப் உடைய கதைக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கதான் செய்யும். கம்போஸ்டா இருக்கிறது அப்படிங்கிறத விட நிறைய செல்ஃப் போஸ்டிங்க்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கதான் செய்யும். அப்படிங்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நேச்சுரலி மனுஷாளுக்கு அட்ராக்ஷன் அப்படிதான் வரும் என்னும் பொழுது வேற ஒண்ணுத்துக்கு ஹிருதயத்துல, அந்தர் ஹிருதயத்துல இடம் கொடுத்து விட்டால், அப்போ அந்த வரக்கூடிய வஸ்து வந்து மோர் அட்ராக்டிவா இருக்கிறதுனாலயே அதுதான் 80% நிற்கும். இது போயிடும், இது ஓரமா ஒதுங்கிடும்.
நாமும் நம்மளுடைய ஹிருதயத்தை ராமரிடத்துல சமர்ப்பிச்சிருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவரிடத்துல உள்ள ஆத்ம குணங்களா இருக்கு, வேற எதுக்காகவும் இல்லது. மற்றதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். அதோட கூட ஒரு தியலாஜிக்கல் பேக்கப் கொடுக்குறியா, டசன்ட் மேட்டர். அதோட கூட ஒரு பிலாசபி கொடுக்குறியா, டசன்ட் மேட்டர். ஆனா நமக்கு நேச்சுரலா ராமர்கிட்ட ஈடுபாடு வந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட உள்ள ஆத்ம குணங்களால. அது கேனாபி பாக்கிய விசேஷத்தினால நடந்த விஷயம் அது. அப்படின்னு இருக்கும் பொழுது பிரபு ஓரமா ஒதுக்கப்படும் பொழுது அவரிடத்துல உள்ள குணங்களும் ஓரமா ஒதுக்கப்படலாம். அந்த ஆத்ம குணங்களை மிஸ் பண்ற மாதிரி ஆகலாம். அந்த கதையில உள்ள அந்த சீரியஸ்னஸ் நம்மளுக்கு போகலாம். திடீர்னு லைட்டா ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டோம்னா, இப்போ அவ்வளவு தூரம் கொண்டு நம்ம ஹிருதயத்தை நிரப்பின அந்த குணங்கள் அப்படிங்கிறது இதனால தட்டப்படலாம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் ராமபக்தியில இந்த அனன்ய நிஷ்டை என்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இப்போ நான் சொல்றது பிரத்யேகமா ராமபக்தாளுக்கான பிரத்யேக விஷயம். அது இது லோகத்தை பார்த்தோ சாதாரணமா எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆஸ்திகால பார்த்தோ நான் சொல்லலை. இது ராமபக்தாளுக்கு பிரத்யேகமான விஷயமா சொல்றேன். இது அந்த விஷயத்தை தான் இங்க சுவாமி எடுத்துக்கிட்டார் இந்த இடத்துல. என்னென்ன பதிவிரத அப்படிங்கிறவோ பரகிரகத்துக்கு போகவும் கூடாது. பதிவிரதா, அழகான ஸ்லோகங்கள் இது. பதிவிரதா பரகிரகம் ந கச்சேது ந வசேத்ததா. பதிவிரதாங்கிறப்போ பரகிரகத்துக்கு போகவும் கூடாது, போனாலும் அங்க பகுகாலம் வசிக்கவும் கூடாது. ஒரு விஷ பரீட்சை பண்ணி பார்க்கலாமே, என் ஹனுமானம் பாதிச்சுதா? லங்கையில இத்தனை அந்தப்புற ஸ்திரீகள் அலங்கோலமா படுத்துட்டு இருந்தா ஹனுமானோட ஹிருதயத்தை பாதிக்கலையே, அது மாதிரி என் ஹிருதயத்தையும் பாதிக்காது அப்படின்னு வேற உதாரணம் இது. இதுவும் அதுவும் ஒன்றும் சொல்லலை, அதுக்காக சொல்ல வந்தேன். திடீர்னு அது ஞாபகம் அதனால சொன்னேன். அப்படின்னு நம்மளும் வேணா பரீட்சை பண்ணி பார்க்கலாமேன்னு போறது இல்லை. ஹனுமாரே டெஸ்ட் பண்ணிக்கல. நம்ம ஹனுமாரே அவரோட கேஷுவலா இருக்கார், அவ்வளவுதான். காமக்ரோதாதிகள்லாம் அவர் ஹிருதயத்தை பாதிக்கல அப்படிங்கிறது இருக்கவே இருக்கு. நிஜமா பாதிக்குமா பாதிக்காதான் நான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். சில பேர்லாம் மாதிரி பண்றாங்க. செலிபசி டெஸ்டிங்னு ஒருத்தர் பண்ணார், யாரோ ஒருத்தர். விட்டு சொல்லுங்க, விஷயத்துக்கு வரேன். மாதிரி அது மாதிரியான இதெல்லாம் ஹனுமார் பண்ணல. அதுக்காக அந்தப்புறத்துக்குள்ள போய் ஸ்திரீகளை பார்த்தார் அப்படின்னு இல்லைங்க கதை. பின்ன என்ன அப்படின்னு நேர்ந்தது. இது யாதிருச்சிக்கணும். எங்கேயோ லங்கைக்கு போனார், அங்க தேவியை தேடினார். தேடணும்னா எங்க போய் தேடுறது? மாமந்தேலியா தேட முடியும். அதனால இங்க வந்தார், இங்க தேடினார். தேடியும் மனசு அவருக்கு ஈடுபடலை அப்படிங்கிறத பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் அவருக்கு தான் மனசு ஒன்றும் பண்ணலையே, அது மாதிரி என் மனசு ஒன்றும் பண்ணாதுன்னு இந்த டெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த துளசிதாஸ் விஷயத்தை சொல்றேன். துளசிதாஸ் விஷயத்தை கண்ணபிரான் சொல்றதாக இங்க சொல்லப்படுற விஷயம் வார்த்தை. பதிவிரதா பரகிரகம் ந கச்சேது ந வசேத்ததா. பதிவிரதை அப்படிங்கிறோ பரகிரகத்துக்கு போகவும் கூடாது, அங்க வசிக்கவும் கூடாது. அப்படி வசிச்சாலும் அங்க உள்ள பிற புருஷனை பார்க்கவும் கூடாது, அதாவது நோக்கவும் கூடாது. நான் வதேத்ததா, அப்படியே நோக்கினாலும் சல்லாபம் பண்ணக்கூடாது. ஓய் நீரோ மமேதம் வனவாகத்திய, ஏன் வனத்துக்கு வந்ததோடு இல்லாம வசந்த் அத்ராபி வைஷ்ணவா, இங்க வாசமும் பண்ணிண்டு, அதோடு இல்லாம பஷ்யன்னு மாம், என்ன நோக்கவும் நோக்கிண்டு, அப்புறம் பிரபதம்னு சாப்பி என்னோட பேசவும் பேசிவிட்டு சல்லாபமும் பண்ணிவிட்டு என்கிட்ட மனசையும் கொடுத்துவிட்டு மையவம் கிம் நலஜசே, கடைசியா பாதிவிரத்தியம் பிரசம்சசி, உன்னோட இஷ்ட நிஷ்டைய பத்தி பேசுகிறீரோ. இங்க ஜானாசி மக்கதம் சித்தம், உள்ளமோ என்கிட்ட வந்தாச்சு, இனிமே இஷ்ட நிஷ்டைய பத்தி பேசுகிறீரோ அப்படின்னு கேட்டுவிட்டார் சுவாமி. என்ன பாயிண்ட் அப்படின்னா, துளசிதாசுக்கே இந்த நிலை அப்படின்னா, அப்போ ஹிருதயத்தை யாருக்கும் சமர்ப்பிக்காது இருக்கணும் அப்படிங்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம். இந்த இடம் அதை காட்டுறதுக்காக இந்த அத்தியாயம் 2 கோணத்துல பார்க்கலாம். இந்த ஒரே அத்தியாயமே 2 பேருக்குமே இடம் கொடுக்கறது, 2 பேருக்குமே இடம் கொடுக்குறது இந்த ஒரு அத்தியாயம். அது மாதிரி அமைஞ்சிருக்குது.
இதையே ஒரு கிருஷ்ண பக்தன் உபன்யாசம் பண்ணா இந்த இடத்துல துளசிதாஸ் சரித்திரத்தை உபன்யாசம் பண்ணா அந்த உபன்யாசத்துல எப்படி அமையும்னா, இவ்வளோ அட்ராக்ஷனுடைய தெய்வம் எங்க தெய்வம் அப்படின்னு பெருமைப்படுவா. கிருஷ்ண பக்தாளர் ரொம்ப பெருமைப்படுவா. அதுவே தான் அவளுக்கு பெருமை. எங்க தெய்வம் மாதிரியான ராசிக்கம் சௌந்தரியம், எங்க தெய்வம் மாதிரியான ஒரு அழகு, எங்க தெய்வம் மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் வேற யாருக்கு வரும் அப்படிங்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறவா. அது மாதிரியா இந்த அத்தியாயத்தை சொல்லுவா. இந்த அத்தியாயத்தை இப்பொழுது நான் சொல்லும்படியாக நேரர் வைஷ்ணவ சமிதியை சொல்லின்னு வரும் பொழுது அப்போ சிந்திச்சேன், இது மாதிரி சொல்றது அப்படின்னு. நானா திரிக்கல, அங்க உள்ள விஷயத்தை தான் சொல்றேன். ஒரு ராமபக்தன் இந்த அத்தியாயத்தை எப்படி பார்ப்பானோ அது மாதிரியா இந்த அத்தியாயத்தை அடியேன் பகிர்ந்துக்கிறேன் இந்த இடத்துல. இப்படி சுவாமி சொன்ன உடனே அப்போ அதை கேட்கிறார் துளசிதாஸ். மேல மேல சொல்றார் அவர் துளசிதாஸ் சொல்றார், ராம பக்தாகிர கண்யோகம் இதி ஸ்மிருத்வாஸ்மி கர்விதா க்ஷமஸ்வ கருணா சிந்தோ கிருபயா பாகிமே விரதம். நான் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துல இருந்துட்டேன். நான் ராமபக்தாளுக்குள்ள அக்ரகண்யனாக்கம், என்னோட ஏகாந்த நிஷ்டையை யாரும் குலைக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருந்துட்டேன். அதனால என்னை நீங்க ஹே கருணாசிந்தோ, நீ மன்னிச்சுடு, என்ன உன் கிருபையினால என்னுடைய விரதத்தை காப்பாத்து. அதாவது என் ஹிருதயத்தை ராமரை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விரதத்தை காப்பாத்து. அனுசோச்சாமிதம் ஸ்மிருத்வா தர்மாத்மான் ச சுவ்ரதம் ஏகாந்த நிஷ்டயா நித்தியம் பால்யாத் பிரபுதி பூஜிதம். அந்த பிரபுவை நான் நினைச்சு பார்க்கிறேன், இந்த பிரபுவை நினைச்சு வருத்தப்படுறேன். தர்மாத்மானம் ச, ஒரு பக்கம் தர்மாத்மா, மற்றொரு பக்கம் சுவ்ரதம், சரணாகதால கைவிட மாட்டேன் அப்படிங்கிற விரதத்துல இருக்கிறவர். அப்பேற்பட்டவரை குழந்தையா இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஏகாந்த நிஷ்டையினால நான் பூஜிச்சுட்டு வந்திருக்கேன். அவருக்காக என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு துளசிதாஸ் கெஞ்சறார் கண்ணபிரான் இடத்துல. உடனே பகவான் சொல்றார், அபயம் தே மகாபக்தே பஷ்யமாம் ரகுநந்தனம் வேணும் கோதண்டரூபேண பஷ்யமே கரவாரி ஜே. முதல் வார்த்தையா என்ன வருதுன்னு, அபயம். இங்க என்ன அபயம் அப்படின்னு, வேற எங்கேயாவது உள்ளம் பறிபோயிடுமோ அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே பெரிய பயம் துளசிதாசை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி இல்லாத இருக்கட்டம் அப்படிங்கிறதா இங்க அபயம். அபயம் தே மகாபக்தே பஷ்யமாம் ரகுநந்தனம். நான் ராமன் நிற்கிறேன் பாருப்பா, என் கையில இருக்கக்கூடிய கோதண்டத்தை பார். மயி பக்திம் திருடயித்தும் ஸ்தூணா கணன நிரீதிதா ஏவம் பூதோஸ்மி மே பக்தே வஸ்துதோ ராகவோஸ்மியகம். உன் பக்தியை திருடப்படுத்துறதுக்காக தான் நான் இது மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடினேன். ஸ்தூணா கணன ரீதியா, ஒரு தூணை நடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டி பாப்பா, அது மாதிரி சும்மா உன்னோட விளையாடினேன். நீ கவலைப்படாத, நான் யதார்த்தமா ராகவன் தான். வஸ்துதோ ராகவோஸ்மியகம் என்று கோதண்டபாணி இப்படி விளையாடிட்டு கடைசியா தரிசனம் கொடுத்தார். துளசிதாஸுக்கு தரிசனம் கொடுத்தா எப்படி இருக்கார் அப்படின்னு, புண்டரீக விஷாலாட்சம் மகுடோத்பாசி மஸ்தகம் மணிகுண்டல சயுக்தம் கஸ்தூரி திலகோஜ்வலம். புண்டரீகாயத புண்டரீக விஷாலாட்சனா இருக்கிறார், மணிமகுடம் தரித்தவரா இருக்கிறார், மணிகுண்டலங்கள் ஜொலிக்கிறது அவருடைய காதுகள்ல, விசாலமா கஸ்தூரி திலகம் இட்டு இருக்கிறார் நெத்தியில. விஷால வட்சசம் தேவம் தீர்க்கபாகும் மகாபுஜம், விசாலமான வட்சஸ்தலம், உருண்டு திரண்ட புஜங்கள், விசித்திர கார்முக தரம் ஹரிச்சந்தன சர்ச்சிதம், ஆச்சரியமான கோதண்டத்தை தரிச்சிருக்கிறார். திவ்ய க்ஷௌமோத்தரீயம் சே தீப்த நானா விபூஷணம், திவ்யமான பட்டு வஸ்திரம் தரிச்சிருக்கிறார், விதவிதமான பூஷணங்கள் பூஷிச்சிருக்கிறார். தீரோதாத்த குணம் ராமம் சரண்யம் கருணார்ணவம், தீரோதாத்த நாயகனா இருக்கிறார், சர்வலோக சரண்யனா இருக்கிறார், கருணார்ணவனா கருணை கடலா இருக்கிறார். விலோக்கிய துளசிதாசா பிரகிருஷ்ட வதனோபவத், இதை பார்த்த உடனேயே துளசிதாஸ் சந்தோஷப்பட்டார். புலகாஞ்சித சர்வாங்கா பாஷ்பூர்ண சம்பூர்ண லோச்சனா, கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருக்க மேனி சிலிர்க்கிறார். துஷ்டாவ பிரணதாபி பரிபூர்ண மனோரதா, ஸ்தோத்திரம் பண்றார், சேவிக்கிறார். அவருடைய மனோரதம் பரிபூர்ணமாயிடுச்சு. மூர்தினி பத்தாஞ்சலி புட்டா கத்கத ஸ்தப்த பாஷணஹாயா, சிரசு மேல அஞ்சலி பண்ணார். தொண்டை தழுதழுத்துது, அப்படியே வாய்ஸ் சோக்காயிடுது, பேச முடியாதபடி.
ஸ்ரீ துளசீதாச உவாச்ச அத்யைவ சாந்திம் கச்சாமி துவாம் திருஷ்ட்வா கருணாநிதேயே பீதோகம் அந்யரூபஸ்ய தரிசனேன திருடவ்ரதஹாயா. ஹே ராகவா, கருணாநிதே, இப்பொழுதுதான் உங்களை தரிசனம் பண்ண உடனே தான் நான் சாந்தியை அடையிறேன். வேற ஏதோ ஒரு ரூபம் வந்ததை பார்த்து பயந்து போயிட்டேன். நானும் திருடவிரதம் என்று இருக்கும் பொழுது வேற ஒரு விஷயத்தை என்னுடைய ஹிருதயத்தினால நான் பார்க்க முடியாது. ரூப மாதுரிய லாவண்ய ராசிக்கைஹி உத்தமம் நரம் ந சக்னோதி அபரம் திருஷ்டும் நனு நாரி பதிவிரதாயா. தன்னுடைய பர்த்தாவே உயர்ந்த குணங்கள் உடையவராக இருக்கும் பொழுது, ஈடு இணையற்ற கல்யாண குணங்கள் உடையவராக இருக்கும் பொழுது, ரூபம் மாதுரியம் சௌந்தரியம் ராசிக்கியத்துக்காக மட்டும் வேற யாரோ ஒருத்தனை ஒரு பதிவிரத்தை விரும்புவாளா? விசிஷ்டோ பவது ஷ்யாமஹ ரசமாதுரிய ரஞ்சிதஹ அகமேவ பரம் மன்யே தெய்வம் மாரீச்ச வஞ்சிதம். வசதியாவே இருக்கட்டும், வேற ஒரு தெய்வம் ரசத்தினாலேயோ மாதுரியத்தினாலேயோ வசதியாவே இருக்கட்டும், ரச மாதுரிய ரஞ்சிதஹாய. ஆனால் எனக்கு என்னுடைய ஒரு கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய சர்வசரண்யனா இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபு தான் கதி. மாதா பிதா தொமேவாசி தொமேவாசி குருர் மமே சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் தொமேவ சரணம் மமே. நீரே என்னுடைய தாயார், நீரே என்னுடைய அப்பா, நீரே என்னுடைய குரு. சத்தியத்துக்கு மேல சத்தியம், நீரே எனக்கு புகலிடம். ந சொர்க்கம் நாபவர்கஞ்ச காமையே ந சுகம் பரம் நாபகச்சது சித்தம் மே தவ பாதாம் புஜாது பிரபோ. சொர்க்கமோ அபவர்க்கமோ கூட எனக்கு வேண்டாம், வேற எந்த ஒரு சௌக்கியமும் எனக்கு வேண்டாம். உங்களுடைய சரணாரவிந்தத்திலேருந்து என்னுடைய ஹிருதயம் நகரவே கூடாது. அது ஒண்ணுதான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ சத்குருவாச்ச இத்யுக்த்வா பிரருதம் தம் தம் பத்தாஞ்சலி உபஸ்திதம் பக்தஸ்ரேஷ்டம் கிருபா சிந்து சாந்தயாமாஸ மாதவः கிருஷ்ணேன ரூப சௌந்தர்யாத் தர்ஷிதோபி திருடவ்ரதः மகாத்மா துளசீதாசः திருடயா பக்தி நிஷ்டயா. சாட்சாத் கண்ணபிரான், அந்த கண்ணபிரானுடைய ரூபம் சௌந்தரியம் ராசிக்கத்தையுமே பார்த்தும் கூட துளசிதாஸ் அதுல மயங்காதபடி திருடமான பக்தி நிஷ்டையினால எனக்கு என் பிரபு ராமரே வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். கண்ணனையே துளசிதாஸ் மோகிக்க செய்த கதை. மோகயன் நந்தபாலம் தம், கண்ணன் தான் எல்லாரையும் மோகிக்க செய்வான். ஆனா இந்த கதை எப்படி அமைகிறது அப்படின்னு பார்த்தேன்னா, மோகயன் நந்தபாலம் தம் அச்சுதம் பிரம்ம மோகனம் இஷ்டஸ்ய ராமரூபஸ்ய லேவே தரிசனம் உத்தமம். பிரம்மாவையே மோகிக்க செய்த கண்ணபிரான், பிரம்மாதி சமஸ்த ஜகத்தையும் மோகிக்க செய்யக்கூடிய கண்ணபிரான். அப்பேற்பட்ட கண்ணபிரான மோகிக்க செஞ்சாதான் துளசிதாஸ். எப்படின்னா, இஷ்டஸ்ய ராமரூபஸ்ய, எனக்கு இஷ்டமா இருக்கக்கூடிய ராமரூபத்தையே எனக்கு தரிசனம் பண்ணுங்கள், தரிசனம் கொடுங்கள் என்று கேட்டு அந்த தரிசனத்தை வாங்கிட்டார். அப்படி துளசிதாசனுடைய ஒரு ராம பக்தியை இந்த அத்தியாயத்துல பிரசம்சை பண்ணுகிறார். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.